ஜனவரி 17ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் பிறந்த தினம் மற்றும் கமில் சுவிலபில் பிறந்த தினம். இந்த 2 பேருமே ஜனவரி 17 வந்து பிறந்திருப்பாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் 17 ஜனவரி 1917 நாவல்பிட்டி கண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து இலங்கையில் வந்து பிறக்கிறாரு. இந்த கண்டியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு ஐஐடி வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து தொடங்க போகுது. இவருடைய பெற்றோர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கோபால மேனன், சத்யபாமா. எம்ஜிஆரை பற்றி பார்த்திங்கன்னா பல்வேறு தகவல்கள் இருக்குது. நம்ம சில முக்கிய தகவலை மட்டும்தான் இங்கே பார்க்க போகிறோம். தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பார். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்தியிருப்பார். தேவநேய பாவாணர் வந்து உரையாற்றியிருப்பார். தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் 1981 நிறுவப்பட்டிருக்கும். இவருடைய ஆட்சி காலத்தில் அன்னை தெரசா மகளிர் கல்லூரி வந்து திறப்பு விழா 2 மார்ச் 1984 வந்து தொடங்கி வச்சுருப்பார். சத்துணவு திட்டம் 1 ஜூலை 1981 பாப்பாங்குறிச்சி என்ற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கும். இந்த பாப்பாங்குறிச்சி வந்து திருச்சி மாவட்டம். சட்ட மேலவையை வந்து ஒழிச்சிருப்பார் நவம்பர் 1 1986. இலவச சீருடை மற்றும் இலவச காலணி, இலவச பற்பொடி, இலவச பாலநூல் ஆகியவெல்லாம் பள்ளி மாணவர்களுக்காக வழங்கியிருப்பார். விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி கொடுத்துருப்பார். உழவர் கடன் தள்ளுபடி செஞ்சுருப்பார். உழவர் பாதுகாப்பு திட்டத்தை வந்து 1981 தொடங்கி வச்சுருப்பார். தாய் சேய் நல இல்லங்கள் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். பாரதியார் பல்கலைக்கழகம் 1982 கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய டிஸ்ட்ரிக்டில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரி வந்து இந்த பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழே தான் வரும். அதே ஆண்டில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து திருச்சியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 30 ஏப்ரல் 1982 திருச்சியை சுற்றியுள்ள ஒரு 13 மாவட்டங்களில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் வந்து இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழே வரும். ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தை வந்து செய்து கொடுத்துருப்பார். அடுத்து பாருங்கள், கமில் சுவிலபில். இவர் யாருன்னா வெளிநாட்டு தமிழறிஞர். இவருடைய முழு பெயர் வந்து கமில் வச்சோலா சுவலபில். செக்ஸோலோவியாவுடைய நாட்டில் வந்து இவர் பிறந்திருப்பார். செக் நாடு அப்படின்வாங்க. ஊர் வந்து ஃப்ரேம் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருப்பார். இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் பார்த்திங்கன்னா கிரேக்கம், லத்தீன், உருசியம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகள்லாம் தெரியும். கமில் சுவிலபில் செக்ஸோஸ்லோவியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் திராவிட மொழியியல் ஆய்வாளர் வந்து இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்காரு. இவர் வந்து தமிழ் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா எனாமாவிடம் தமிழ் கற்றுருப்பார். இந்த எனாமா என்பவர் யாருன்னா மற்றொரு வெளிநாட்டு தமிழறிஞர். அப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார்கிட்ட தமிழ் கற்றுக்கிருப்பார். வரதராசனார்கிட்டையும் தமிழ் கற்றுக்கிருந்திருப்பார். இவர் எழுதிய நூல்களை பாருங்கள். நீலமலை இருளர்கள், தமிழ் செம்மொழி யாப்பிலக்கணம், தென்னிந்திய தமிழ் இலக்கியத்தில் முருகனின் புன்னகை, சிந்து நாகரிகத்தின் காலம், எழுத்துமுறை, என் வாழ்க்கை கதை. ஊவேசாவுடைய நூலை வந்து ஆங்கிலத்தில் அப்படி மொழிபெயர்த்திருப்பார். பாரதியார் பாடல்களை ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். இந்த எல்லா நூலுமே என்னென்னா ஆங்கிலத்தில் தான் எழுதுவார். இவருடைய கூற்றுக்களை பாருங்கள். சங்க இலக்கிய தொகுப்பில் இடம்பெற்று இருக்கும் 26,350 வரிகள் உலகின் ஒப்புயர்வற்ற மொழி தமிழ் என்பதை நிலைநிறுத்துகின்றன என்று தனது முருகனது சிரிப்பு என்ற நூலில் வந்து கூறியிருப்பார். அப்புறம் வானமா மாலை பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகச்சிறந்த கதை பாடல்களில் ஒன்று என்று வந்து கூறியிருப்பார். தமிழ் இயல் இசை நாடகங்கள் சிறப்பானது என்று வந்து கூறியிருப்பார். இவரை வந்து நிரம்பிய அழகியர் என்ற பெயரை வந்து சூட்டியிருப்பார். யாருன்னா வா சுப்பையா பிள்ளை. இந்த வா சுப்பையா பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சைவ சித்தார்த்த நூற்பு கழகத்தில் தொடங்கியவர் தான்.